ரத்தன் டாடா டாடா குரூப்ஸ் உடைய தலைவராக பதவியேற்ற 15வது நாளிலேயே இந்தியாவே மிரண்டு போற அளவிற்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. புதுசா ரத்தன் டாடா என்று ஒருத்தர் வந்திருக்கிறார், நம்ம கைவரிசையை காட்டிவிட வேண்டியதுதான் என்று ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டர் 200 அடியாட்களை வைத்து டாடா நிறுவனத்தையே சிறைப்பிடித்து விட்டான். யாராவது உள்ளே வந்தால் உள்ளே இருக்கும் அத்தனை தொழிலாளர்களையும் கொன்று விடுவோம் என்று மிரட்டியதால் போலீசாலும் உள்ளே செல்ல முடியவில்லை. அந்த கேங்ஸ்டரிடம் பொறுமையாகவே பேசி பார்க்கலாம் என்று ரத்தன் டாடாவிடம் போலீஸ் சொன்னபோது பல லட்சம் குடும்பங்கள் நம்பியிருக்கிற ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களை உள்ளே இருக்கும்போது நான் மட்டும் எப்படி வெளியே இருக்க முடியும் என்று போலீஸே சொல்லியும் கூட பல துப்பாக்கிகளுக்கு மத்தியில் தைரியமாக உள்ளே செல்கிறார் ரத்தன் டாடா. ரத்தன் டாடாவே உள்ளே சென்ற பிறகுதான் இதுக்கு மேல் பொறுமையாக இருக்க முடியாது என்று மொத்த போலீசும் நிறுவனத்திற்குள் நுழைந்து அந்த கேங்ஸ்டர் கும்பலையே மடக்கி பிடித்துள்ளார்கள். தன்னுடைய உயிரையே பணயம் வைத்து ரத்தன் டாடா உள்ளே சென்றதால் தான் அன்று பல பேரின் உயிர் காப்பாற்றப்பட்டது. ரத்தன் டாடா போன்ற ஒரு மனிதர் இந்தியாவில் மீண்டும் பிறக்க மாட்டார். அவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கமெண்டில் கூறி என்னை பின்தொடருங்கள்.